गाइस இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியல் கிரிக்கெட் தான் இப்போ நம்ம விளையாட போறோம். இந்த கேம் வந்து சொன்னாங்க அடங்கய்யால யாராயின இப்போ அடிக்க முடியுமா பார்க்க போகிறோம். அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் கபாலே ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிக்ஸ் பேக் வைபவ் சூர்யா வம்சூரா. நீங்கள் என்ன டீம் மறக்காம கமெண்ட் பண்ணுறீங்க. நான் வந்து சிஎஸ்கே. நீ ஜிகே மேட்ச் தான் இன்னைக்கு. ஆர்சிபி கலக்கு போகிறாங்க. ஜிகே கப்படினா ப்ளூ கலர் கமெண்ட் பண்ணுங்க. ஆர்சிபி கப்படினா ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் போடுற எல்லா பால் சிக்ஸ் ஆகுது. இப்போ பேர் 36 அடிப்போமா? 36 அடிக்க சான்ஸ் இல்லை. பார்க்கலாமா? ஓ மை காட், தூக்கி அடிக்கிறார். முயற்சி உயர்த்தி விட்டார். யாக்கர் போட்டா அவ்வளோ போகுமே. ஓகே அவுட்டே இல்லை. கிரவுண்ட் ஒரு ரன்களை பிடிக்கிறார். 30 ரன் சொன்னேன். வருமா 30 ரன்னு? போது வைக ஆஃபராக கொடுத்தேன். இந்த பால் ஃபாஸ்ட் பால் இதுவே சேசிங் பண்ண முடியாது. பார்க்கலாம். நம்ம 4 6 ஹேட்ரிக்காக பறக்க விட்டுருக்கோம். என்ன சைடு இருந்தாலும் நம்ம முதல் பாலே மஞ்சள் கலர் அமோகரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். போடு போல்டு சொல்லமா அதுதானா? இன்னொரு மேட்ச் போடலாம். எப்போதான் இந்த பெரிய மேட்ச் மேட்ச்லாம் போகலாம் கைஸ். அதே போல் நம்ம வந்து ஒரு கேரட் ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதுக்கு வரவங்க மட்டும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் திரும்பியும் ஒரு 6 அடிச்சிருக்கார். சூப்பரான பந்து. அடுத்த வீசப்போகிற பந்து வைடு இல்லை. இந்த பாலை 6 அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? அடித்தார். 6 போட்டி போலே இந்த வாட்டி 30 ரன்களை அடிப்பாரா? இல்லைனா ஏமாத்து போவாரா? ஓ மை காட், இன்னைக்கு எல்லா பாலும் 6 பறக்க போகுது கைஸ். இவன் இதுக்கு மேலே அடித்தாலும் ஷார்ப்பாக 30 ரன் வரும். ஸ்பின்னர்ஸை வச்சாலும் நாங்கள் காட்டியிருக்கோம். எல்லா பந்தும் சிக்ஸர். ஜிகே மேட்சை பார்க்காம என் கூட வந்து உக்காந்துங்க. அதை பார்த்து கொள்ளலாம். இன்னும் ஒரு 6 அடித்தால் அவர் சொன்னது நடந்துவிடும். நடக்குமா நடக்காதா வாங்கள் பார்க்கலாம். ஓ மை காட், சொன்னதை நடத்திவிட்டார். இப்போ அவன் 31 ரன்களை அடிப்பானா அடிக்க மாட்டானா? இல்லைனா போன போட்டி போல் முதல் பாலே ஸ்டம்பிங் எடுப்போமா? வாங்க பார்க்கலாம். அதே பந்து ஆனால் ஸ்லோவாக போடுகிறோம். விட்டு விடுவானா? டொக்கு வைப்பான். டொக்கு வைக்கிறான். இன்னைக்கு எல்லா பாலும் 6 அடிச்சாதாங்க. அவன் அடிக்கிற பிளேயரா போல தெரியவில்லை. முதல்ல வார்ம் போடுறாடே. ஓ மை காட், தோத்து விட்டார் இந்த போட்டியில். இதுக்கு நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். நம்மளனா கொடுக்கலாம் ஆஃபரே. இப்போ ஒரு வைடு ஆஃபர். நோ பாலே ஆஃபராக நாங்கள் கொடுப்போம். அந்த சான்ஸை கூட யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம்.
ஒரு ரன்னை மட்டும்தான் இவன் அடிக்கிறான். இதுக்கு மேலே எப்படி அடிக்கிறான் இவன்? 3 ரன்கள். சான்ஸ் குத்தும் அதிகமாக்குறாங்க கைஸ். எப்படி தான் இதுக்கு மேலே அடிப்பான் தெரியல. ஒரு ஆஃபராக அவங்க குத்தும், அது கூட அடிக்கல. பார்க்கலாம். இதுக்கு மேலே கொடுப்போமா? சான்ஸ் இருந்தா பார்க்கலாம். வேடா அடிச்சுக்கோ முடிஞ்சா. மேவதுடா பாலு. அவன் அடிக்க தெரியல அவனுக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? கிட்ட வர நிற்க மாட்டாங்களே. இதுக்கு மேலே பிறக்கலாம் முடியாது கேஸ். இதுக்கு மேலே இருக்கு அதான் வேணாம் இருங்க. இன்னொரு போடு போடு அடிச்சு விட்டோம். பெருக்கடி இது வந்து நம்மளுக்கு 3வது மேட்ச் கைஸ். வாங்க பார்க்கலாம். ஆடு இது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இதோ வந்துட்டோம் கைஸ். இந்தியாவுக்கும் ஐயோ பவுலிங்கா? பரவாயில்ல, பவுலிங்கே நம்ம அடித்து கிழிச்சோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் போடவே இல்லை, அது மாட போட்டுது. மஞ்சள் போட்டாச்சு. இல்லை பவுண்ட்ரி போயிருக்கிறது. ஃபஸ்ட்டு பால் சூட விட்டாலும் பரவாயில்லை. 2வது பந்து சூட விடுவானா? டொக்கு வச்சு ஆடணும். 2G கொடுப்பாங்க. இந்த 1G தான். வாங்க பார்க்கலாம். 2 பால் வாங்கிடுறாங்க. இந்த பால் திரும்பியும் ஒரு டொக்கு வச்சே காலை தோக்காங்க. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னு வேற தெரியல. திரும்பியும் அதே பந்தை போடுவோம். என்ன நடக்குது பார்க்கலாம். டொக்கு இவன் டொக்கு வச்சு 10 ரன்கள் கூட தாண்ட மாட்டான் போலை. நம்மளும் காக்கா சாட வேண்டியது. மாம்பல் ஓ மை காட், ஒரு நோ பந்து, நோ பால், 6 அடிப்பானா? போல்டை விட்டு விட்டார். ஆனாலும் இவருக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. அதனால் இவருக்கு வாய்ப்பு விட்டுச்சு. திரும்பி இன்னொரு பால் பெருக்கி விட்டது. இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். டாடா பை பை see you. இப்போ நம்ம பேட்டிங் எடுக்கலாம். அது மாதிரி பேட்டிங் வந்துக்கலாம். சாரி நம்மளுக்கு வச்சு அப்போ நான் இன்னொரு மேட்ச் கூட போடலாம். தப்பு இல்லை. சும்மா போட்டாலே போயிருக்கீங்க. இன்னொரு பால். இவன் 8 ரன் வச்சிருக்கான். டொக்கு வச்சாலாண்டா தினேஷ். டொக்கு அது கூட ஃபாஸ்ட் ஆட் போகுது கைஸ். நம்ம எது வச்சாலும் ஃபாஸ்ட்டாக போகுது. இப்போ 2G கொடுத்துருவானுங்க நம்மளுக்கு. 2G சொல்லலாம். ரன் அதிகமாகிட்டாங்க. நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அவனே வழி போட்டு நம்மளுக்கு இன்னும் கொடுக்க வைப்பாங்க. திரும்பியும் ஒரு டொக்கு வை. ஓ இதுவும் வின்னு. இன்னொரு மேட்ச் போடுவோம் வாங்க. போன ஹேட்ரிக் வின்னர்ஸ் எல்லாம் வின்னு. இல்லை ஒன்று. ஐயோ இந்த பால் தூக்கி கிரவுண்டை விட்டு வெளியாடுறான். இந்த பாலை தூக்கி கிரவுண்டை விட்டு வெளியாடிச்சாதான் விங்குங்க. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை see you.